ஹாய் கேஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது மைன்கிராஃப்ட். இந்த கேமை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் வேறு லெவலான ஒரு கேமு, செம்மையாக இருக்கும். சரி, இப்போ நம்ம இந்த கேமை விளையாடலாம். ஃபஸ்ட்டு நம்ம லூட் அடிக்கலாம். செஸ்ட்லேருந்து இங்கே உட்டன் ஆக்ஸு, உட்டன் பிக்ஆக்ஸு, இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. செஸ்ட் அப்படியே மைண்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. மைண்ட் பண்ணியாச்சு. இந்த 2 டார்ச்சு எடுத்துக்கலாம். ரைட், இந்த 2 டார்ச் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம போகணுன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் பார்க்கணும். அந்த வில்லேஜில் தான் நம்ம சர்வே பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம வுட்டை நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். வுட்டு ஆல்ரெடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, நம்ம திருப்பி மைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம மொத்தத்தையும் மைண்ட் பண்ணியாச்சா? இதையும் உடச்சி விட்ருவோம். சரி, எப்படியும் இங்கேருந்து போகலாம். போய் கிராஃபிங் டேபிள் இருக்கேன். அப்படியே கிராஃபிங் டேபிள் பண்ணி அப்படியே அங்கே வச்சிடலாம். சரி, கிராஃபிங் டேபிளை வந்துட்டு நம்ம இது எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸ்டோனு தான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. மைன்கிராஃப்டில் ஸ்டோன் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸ்டோனை வச்சு தான் நம்ம பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, அதனால் நான் ஸ்டோனை மைண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். மைண்ட் பண்ணு. இது பேர் ஸ்டோன் தான் கேட்டீங்க. நிறையவே எடுத்துக்கணும். நம்ம ஒரு ஆக்ஸு, ஒரு பிக்ஆக்ஸு, அது மாதிரி பண்ணணும். அதை வச்சு வீடும் கட்டணும் நம்ம. அதனால் நம்ம அதை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு ஸ்டோன்ஸ் வார்டு எடுத்துகிட்டு ஆக்ஸு ப்ளஸ் ஒரு பிக்ஆக்ஸ் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்து அப்படியே கரெக்டாக சூட்டப் போயிட்டோம் கைஸ். லெட்ஸ் கோ. நம்ம திருப்பியும் போய் ஏதாச்சும் கேபிள் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். மைண்ட் பண்ணுறோட ஒரு வில்லேஜ் தேடி கண்டுபிடிக்கும். இங்கே ஒரு கோல் இருக்குது. இந்த கோல் தான் கைஸ் அதிகமாக கிடைக்கும் இந்த மைன்கிராஃப்ட்லேயே. அதிகமாக கிடைக்கிற சோர்ஸ்னால் இது மைன்கிராஃப்டில் அதிகமாக கிடைக்கிற சோர்ஸ்னால் இதுதான் ஒன்று. அதை வச்சு நம்ம டார்ச் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு ஒரு வில்லேஜை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, நம்ம போகலாம். இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி பாருங்கள், இங்கே ஒரு ஆடு இருக்குது. அதை வச்சு அதோட உள்ள எடுத்து நம்ம பெட்டுக்கு தயார் பண்ணணும். நைட்டு தூங்கணும் இல்லையா, அதனால் பெட்டுக்கு தயார் பண்ணுவோம். சரி, இங்கே பாருங்களேன், அயன் இருக்குது. நைஸ். இதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணிப்போம். 5 அயனம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலையே. சரி, நம்ம மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். பார்த்தீங்களா, அயன் அப்படியே கொட்டி கிடக்குது கைஸ். இதெல்லாம் அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைண்ட் பண்ணு. வில்லேஜு அங்கே பார்த்தீங்களா, ஒரு வில்லேஜா? அங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது கைஸ். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம சீக்கிரமாக போய் அது நல்ல வில்லேஜா இல்லை எப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ்னு பார்க்கலாம். ஜாம்பியால் அடிப்பட்டதா? கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. இது ஒரு செழிப்பான ஒரு வில்லேஜு, வேறு லெவலு. நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், பன்னிக்குட்டிலாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே வேறு அயன் இருக்குது, வேறு லெவலு. அப்படின்னா இங்கே வால்கேனோ எரப்ஷன் எங்கேயோ நடந்திருக்கு. இப்படி தானே சொல்லுவாங்க, வால்கேனோலேருந்து தான் அது வரும்ன்ட்டு. ஸோ வால்கேனோலாம் இதில் வரும்னு தெரில. சரி, பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ. அங்கே பாருங்கள், அங்கே ஜங்கிளே இருக்குது. அப்படின்னா நம்ம அதில் தான் நம்ம மோக்லியெல்லாம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன். ஆமாம், மோக்லியெல்லாம் இருக்க முடியாது. அதுக்கு மூடுன்னு ஒன்று இருக்குது, அது போடணும். இப்போ பாருங்க, ஒரு ஹார்ஸ் இருக்குது. இதை எடுத்து நம்ம டைம் பண்ணலாம். நில்றா ஹார்ஸ். என்ன வேணான்ட்டியா? இன்னைக்கு பாடுறான் ஹார்ஸு. சாவு போ. அடிச்சிட்டேன். நம்மளுக்கு தொசாமல் இருந்தால் சரி. அங்கே பாருங்களேன், நம்ம வில்லேஜர் குலகுலம் முக்கான்னு இருக்காரு. வணக்கம் குலகுலம், எப்படி இருக்க? அப்படியே இங்கே பாருங்க, நாம் கார்டியன் இருக்கார். ஐயோ, அவனை வேறு நான் அடிச்சு விட்டேன். ஓடு. ஐயோ, துரத்துறா கைஸ் நம்மளை வேறு. ஓடு. ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணோம். சீக்கிரம் போய் செட் பண்ணு. அவுச். உள்ளே போ.
இனிமேல் வாங்கடா, எவனா இருந்தாலும் வாங்கடா, சண்டைக்கு வருவேன். நீ வேணா சண்டைக்கு வாடா வந்து பாடுறா ஐன்குளமே ஒட்டா சண்டை போடலாமா? அவன் ஒரே அடி அடித்து நம்மளை முடிச்சு விட்டான். சரி, நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியிருந்தோம்ல, இட்ஸ் ஓகே. நம்ம இந்த லூட் அடிச்சிடலாம். இருக்கிறான் பாருங்க, ஒரே அடி தாங்க அடித்தான், பட்டு நம்மளை படுக்க விட்டான். லூட்டடி. இங்கே பாருங்க, அயன்லாம் கொட்டி கிடக்குது. ஏய் உன்னை இருக்குடா நாளைக்கு. ஆனால் நம்மக்கிட்ட சரியான லூட் இல்லை. அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். இருந்தாலும் நாம் தான் நம்ம கூட இந்த வில்லேஜை சேவ் பண்ணி ஆகணும். நம்ம இந்த வில்லேஜுக்கு கூட தான் நம்ம இருக்கிறோம். ஸோ வந்துட்டு நம்ம இந்த வில்லேஜை நம்ம சேவ் தான் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ தான் நல்ல கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகும். சரி, இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறேன். சரி போவோம். இங்கே வீடு கட்டுற மாதிரி ஒன்றுமே இல்லை. இது கேட்டஸு. இந்த கேட்டஸ் எடுத்துகிட்டு போய் இதில் வச்சா வைக்குது. ஆமாம், இது மண்ணில் தானே வளருது. குத்துது கைஸ். சரி, நம்ம இந்த இடத்த விட்டு நம்ம போயிடுவோம். நம்ம வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தல, அந்த வீடு கட்டணும் கைஸ். சரி வாங்க, நம்ம அந்த வீடை கட்டலாம். ஏறு லேட்டாக இருறாங்க கைஸ் என் கேரக்டரு. ஏறு போடா, ஜம்ப் பண்ணுறோம். நல்லா ஜம்ப் பண்ணு. நல்லா ஜம்ப் பண்ணு ப்ரோ. இங்கே பாருங்கள், இதை நம்ம உடச்சாகணும். நம்ம இங்கே தான் வீடு கட்ட போகணும். ஸோ நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்து கரெக்டாக இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஷவலை வாங்கிக்கலாம் கைஸ். ஷவல் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆமாம், ஷவல் எங்கே? ஷவலுக்கு ஒரு குச்சி வேணுமா? நம்ம குச்சை இது பண்ணிடுவோம். குச்சி எங்கே இருக்குது? இதாக இருக்குது குச்சை. நம்ம இது பண்ணிடலாம். இப்போ நம்ம ஷவலை எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வர்றா ஷவலை எடுத்து மண் தோண்ட வேண்டிதான். தான் இங்கே இருக்குது பாருங்க மண். அப்படி ஷவல் சீக்கிரம் போட்டுறோம். இது பாருங்க, நார்மலாக நம்ம மைண்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும் ஷவல். அதுதான் அப்படியே மைண்ட் பண்ணு. நான் சீக்கிரமாக மைண்ட் பண்ணுது இது. லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்துட்டு குளம் முக்காங்க பாருங்க, மூக்கை பிடிச்சி அப்படியே இழுத்து விட்டுருவோம் போல தோணுது. பாருங்க, இதுதான் ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் ட்ரீ ஹவுஸ், அவதார் ட்ரீ ஹவுஸ். அப்புறம் வந்துட்டு அப்படியே நம்ம போயிட்டோம். இங்கே அப்படியே போயிட்டே இருக்கோம். நாம் ஒன்று எடுக்க போகிறோம். என்னதுன்னு சொன்னால் நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. எதுவும் எடுக்க போகல, உள்ளே எடுக்க போகிறோம். நம்ம தூங்கணும், அதுக்காக உள்ளே ரொம்ப அவசியம். சரி, இந்த ஆட்டை அடிக்க வேண்டிதான். லெட்ஸ் அடிக்கலாம். ஆனால் எவனோ உருக்குன்னு சவுண்டு கொடுத்துக்கினே இருக்காங்க கைஸ். எவன் தெரில, ஓட்டி வந்து தலையிலே வெட்டணும் அவனை. சரி, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். 2 உள்ளே கரெக்டாக இருக்குது பாருங்க. ஒரு உள்ளே நான் இங்கே விட்டுட்டேன், எடுத்துக்கலாம். ஆனால் கிரே கலர் உள்ள அது எவனோ ஒரு சவுண்டு கொடுத்துக்கினே இருக்காங்க கைஸ். எவன் தான் தெரில, அவனை மட்டும் பார்த்தேன், தலையிலே விட்டோம் பாருங்க. பாருங்க, ஒரு நாய்க்குட்டி இருக்காங்க. அது வேணாம், அதுக்கு நம்ம போன் கொடுக்கணும். அது போன் வந்துட்டு நைட்டில் ஸ்கெலிட்டன் வருவான், அவனை அடித்து கொடுக்கணும். சரி, நம்ம போயிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கணும். காம்பிள் ஸ்டோன் இருக்குது. இந்த காம்பிள் ஸ்டோன் எடுத்து அப்படியே இங்கே வச்சிட வேண்டியதான். ஆமாம், இங்கே தானே நம்ம வீடு கட்ட போகிறோம். ரைட், இங்கே இன்னும் காம்பிள் ஸ்டோன் வேணும் போல இருக்கே. சரி, நம்ம சீக்கிரமாக போய் மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, நாம் டெம்பரவரியாக ஒரு வீடை கட்டி ஆகணும். அதுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டிக்கலாம். டெம்பரவரியாக தான் சொல்கிறேன். ஃபுல்லாக கட்டினோன்னா நம்ம அப்புறம் கட்டிக்கலாம். இப்போ டெம்பரவரியாக அழகாக ஒரு வீடை கட்டிக்கலாம்.
அது வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிடலாம். ஸ்மால் செட்டில்மெண்ட். ஒடை 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 ஒடை. ஓய், இந்த பண்ணியை பார்க்க எனக்கு க்ரீப்பியாக இருக்குங்க. நான் கொலை பண்ண போகிறேன். சாவு, சித்துப்போ. ஏய், என்கிட்ட தப்பிக்க மட்டும் நினைக்காத. ஓ, ரொம்ப க்ரீப்பியாக இருக்குங்க அந்த பண்ணி. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரியாக பார்த்துச்சு. சரி, இந்த காம்பிள் ஸ்டோன் போதும்னு நினைக்கிறேன். அதுவும் நைட்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சரி, லெட்ஸ் கோன்னு நம்ம போகலாம். இங்கே வந்துட்டு இந்த வீட்டில் படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறேன். ஏய், நீலாம் தூங்கினாலாம் விடியாதுடா, நான் தூங்கினாதான்டா விடியும். தூங்கிடுவோம். குட் மார்னிங் கைஸ். இவன் வேறு தலையை வைத்து வந்துட்டு விட்றான் பாரு. காலையிலே ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நீங்கள் கூட மாட்டீங்கடா. சரி, நம்ம சீக்கிரமாக போயிட்டு இந்த சின்ன செட்டில்மெண்ட் இருக்குல்ல, இந்த சின்ன செட்டில்மெண்ட்டை இது பண்ணலாம், உடைக்கலாம் கைஸ். லெட்ஸ் கோ. இப்போ நம்ம உடைக்கலாம். உடை 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 உடை, சீக்கிரமாக உடைடா. நல்லா தான் உடைச்சுன்னுக்கான். டப் 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 உடை, சீக்கிரம் உடைடா. இவன் உடைக்க வர லேட் ஆகிறாங்க கைஸ். நம்ம கொஞ்சம் தான், அப்புறம் நம்ம இந்த வீடை கட்டிடலாம். எவனா கொரட்டை விட்டுக்கனே இருக்காங்க கைஸ், வெறிய எத்தினுக்கான். அவன் மட்டும் என் கையில் கடிச்சான், இப்போ எனக்கு செத்துட்டான். இன்னும் கொஞ்சம் தான், அப்படியே உடச்சிட்டா நம்ம சின்ன செட்டில்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் தான், சீக்கிரம் உடையா. இன்னும் நமக்கு சரியாக கூட உடைக்கல. உடை உடை உடை, சீக்கிரம் உடை சீக்கிரம் உடை சீக்கிரம் உடை. உடச்சுன்னு கொஞ்சம் தான், இவ்வளோதான் இவ்வளோதான். லெட்ஸ் கோ. ஃபுல்லாக நம்ம உடச்சாச்சு ப்ளீஸ். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இங்கே பெட்டு அதெல்லாம் போட்டுருவோம். இப்போ நம்ம போயிட்டு இங்கே பார்த்தீங்களா, அப்படியே அழகாக இருக்கு இடம். அப்புறம் இங்கே வந்துட்டு இந்த செம்மையாக இருக்கா. அப்படியே நம்ம வெளில போயிடலாம். வெளில போயிட்டு போகலாம். அப்படியே சீக்கிரமாக போடாடே, அரங்க மதுரசில் பறக்கவே போகும். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு உள் இல்லைல்ல, அதனால் நம்ம ஒரு ஐடியா பண்ண போகிறோம். இதை நம்ம உடைக்க போகிறோம். எதுக்கு ப்ரோ இதெல்லாம் நீ உடையிறான்னு கேட்டால், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு பெரிய கேவ் இருக்குது, கோலெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து மெயின் படிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டீப்பான கேவ் இருக்குது. நம்ம அப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்படி இந்த சைடு வந்தால் இங்கே பாருங்கள், கிராவல் இருக்குது. இந்த கிராவலை உடச்சா ஒன்று வரும், அது பேர் என்னன்னு தெரியலையே. அப்புறம் நான் சொல்கிறேன், ஃபில்டர் ஸ்டீல் தான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தோம்னா ஒன்று உடைச்சாலே ஃபுல்லாக அப்படியே கொட்டிடும். இது மண் மாதிரி தான், ஆனால் அவனுங்களே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருப்பானுங்க அப்படியே ஆடாத மாதிரியே. இங்கே பாருங்க, இன்னொரு கேவ் இருக்குது, செம்ம பெருசாக இருக்குங்க பாருங்களேன். சரியான பெருசான கேவு. நம்ம போயிடுவோம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சீக்கிரம் 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 மேலே ஏறு மேலே ஏறு மேலே ஏறு. வெற்றி கொடி எடுத்து மலை மலை மொட்டு விழுந்திருப்பேன், விழுந்துன்னே இருக்கேண்ணா. சரி போவோம், லெட்ஸ் கோ. வேறு உடச்சுன்னு தான் போகணுமா? சரி, நம்ம உடைப்போம். உடைக்க என்ன, அவ்வளோதான். சீக்கிரம் சீக்கிரம் ஏறு. எப்படியா மேலே வந்தாச்சு, லெட்ஸ் கோ. இங்கே பாருங்க, காப்பர் இருக்குது, அது நம்மளுக்கு வேணாம், அது எதுக்கு தேவைப்படும்னே தெரியல. சரி, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ போயிட்டு நம்ம சின்ன செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த செட்டில்மெண்ட்குள்ளே போகலாம். சீக்கிரம் தான் நடையண்டா, ஆப்பிள் எடுத்து சாப்பிட்ருவோம். ஓ, பசிக்குது போல இருக்குது, அதனால தான் ஸ்லோவாக போகிறோம். இப்போ நல்லா ஸ்பீடாக போவான்னு நினைக்கிறேன். ஆமாங்க பாருங்கள், ஆப்பிள் சாப்பிட்ட உடனே ஐயாக்கு பறக்கிறோம் பய. சரி, நம்ம செட்டில்மெண்ட்டுக்கு போவானா, நம்ம வீடுன்ற ஒரு வீடு கட்டலான்னு ஒன்று இது இருக்கும்ல,
அதுக்கு போகலாம். சரி, இந்த இதை மைண்ட் பண்ணிக்கணும். சீக்கிரம் போ. ஐயோ, டேபிள் மேலே ஓடலான்னு பார்த்தா வேறு ஒன்று மேலே விட்டுட்டேன். இந்த இடத்து வைக்கலாமா? வைக்கலாம். இப்போ நான் எதுக்கு அது எடுத்தேன்னு வைங்களேன். எங்கே இருக்குது? இதாக இருக்குது. இதை எடுத்து அப்படியே சக் 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 வச்சு இந்த ஃப்ளேவர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அப்படியே அதில் வச்சா ப்ளூ உல் கிடச்சிரும். அப்புறம் இந்த ப்ளூ உள்ள எடுத்து இங்கடா கலர் வேறு மாதிரி இருக்குல்ல, அதனால் இதுவாகிடுச்சு. இந்த 3 ப்ளூ உள்ள எடுத்துட்டு பெட்டு ரெட் பெட்டு கிச்சன் எதுரா வர மாட்டேங்குது. ஒரு இது இல்லையா? நம்ம போயிட்டு ஒரு ஒர்க் பிளான்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க, ப்ளூ பெட் இங்கே இருக்குது. எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கலாமா? இங்கே வைக்க வேண்டாம்னு தான் தோண்டுது, ஒரு மாதிரியாக இருக்குது, டிஸ்டர்பாக. சரி பார்க்கலாம். அப்புறம் எடுத்திங்க வச்சு வேணாம், இது இருக்கிற இடத்துல இங்கே வைக்கலாமா? வச்சு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 2 டார்ச் எடுத்துக்கலாம், அப்படியே வெளிச்சம் உண்டாயிடுது. பார்த்தீங்களா, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, நம்ம போய் பிடிங்கிட்டு வந்துடலாம். சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. காம்பிள் ஸ்டோன் எடுக்கலாம். காம்பிள் ஸ்டோன் எடுத்துவோம். டப் 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 உடை சீக்கிரம் உடைடா. இதுதான் வேணும் போல உனக்கு டைமண்டு. நம்ம யார் கேரக்டரு? ஜூரா, ஸ்டீவா, நோரா இல்லை ஆலிஸா தெரியல. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு இதில் வந்து 64 கிட்ட வந்துடுச்சு. சரி, இதை எடுத்து 9 ஃபர்னஸ் பண்ண முடியுமா? ஒரு 3 ஃபர்னஸ், ஒரு 4 5 ஃபர்னஸ் கிட்ட பண்ணலாம். 5 ஃபர்னஸ் எடுத்து 1 2 3 4 5 இதை எடுத்து உடச்சிடலாம். சீக்கிரம் உடைடா, வேறு உடைக்க முடியாதா? ஃபுட்டை வச்சு உடையலாம். எடுத்துகிட்டு போட்டு அங்கே இங்கே இது அங்கே வச்சிடலாம். ரைட்டு, இப்போ நம்ம இதை உடச்சி எடுத்துக்கலாம். சீக்கிரம் உடை. இதை போட்டு இப்போ ஒழுங்காப்படுறா போட்டாச்சு கைஸ். இப்போ வந்துட்டு அப்படியே பச்சை தூங்கிக்கலாம். இங்கே பாருங்க, இதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இந்த செஸ்ட்டு தூக்கி அப்படியே இந்த சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு தான் இருக்குதோ தெரில, ஆனால் எடுத்து செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். ப்ரெட்டு வேணும், இது வேணும், போக் ஷாப்பு அதுவும் வேணும். இதெல்லாம் எடுத்து இந்த சைடு வச்சிடலாம். டர்ட்டெல்லாம் எதுக்கு? கிராவலு இது பேர் தாங்க கிராவலு. அப்புறம் இந்த ஒர்க் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, இதை எடுத்து அழகாக வைக்கலாம். இங்கே வை அப்படியேங்களா? இதெல்லாம் எதுக்கு கைஸ் இருக்குது? நான் தூக்கி அடிங்க எங்கேயாச்சு. இதெல்லாம் அப்படியே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவோம். அழகாக ப்ளேஸ் பண்ணி வச்சு கைஸ். அப்படியே இதெல்லாம் வச்சோம், அப்படியே இங்கே வச்சு. இதெல்லாம் எது இருக்குது? ப்ரௌன் மஷ்ரூம்லாம். ஓகே ரைட். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்னஸில் இதை அயனை உருக்குனாலே இதுக்கு போல ஃபியூலை வச்சுட்டு அவன் போயிடுவான். இங்கே பாருங்கள், ஒரு பூனை ஊட்டிலாம் இருக்குது. நம்ம இந்த வீடுன்ற ஒரு வீடு கட்டணும்ல, அது போய் நம்ம பார்க்கலாம். அழகாக வீடா கரெக்டாக வை. அப்படியே வச்சுட்டே போகலாம். கரெக்டாக வைக்கணும் ப்ளீஸ். வெய் சீக்கிரம் வை சீக்கிரம்டா. அப்படியே இந்த சைடு வந்துடுச்சு. லெட்ஸ் கோ. அப்படியே
இப்படியே வச்சுக்கிட்டே போவோம். ஆனால் கிளிச் ஆகுது, கிளிச் ஆகிற மாதிரி இருக்குது கைஸ். கிளிச்செல்லாம் ஆகும் அந்த கேமில் தெரியலையே எதுக்கு நம்மளுக்கு. சரி நம்ம வேலையை பார்ப்போம். அப்படியே காற்றுலேயே போட முடியுங்க இதெல்லாம். மைன் அண்ட் கிராஃப்ட்னா மைண்ட் கிராஃப்ட் மைனும் பண்ணலாம், கிராஃப்ட்டும் பண்ணலாம். இங்கே பாருங்களா ஒரு பூனை ஓடுது. ஃப்ரெண்டாக்கலாமா? என் பூனை ஓடாத ஓடிச்சு. செத்துடா நீ. யாரை பார்த்து பிடிக்கலன்னு ஓடுறேன். வாங்கடா. ஐயோ நம்மளை விட சீக்கிரமாக ஓடுங்க. மாட்டினடா ஏய் யார் தப்பிச்சு ஓடுறாங்க. இவனை அடிக்கவே முடியல. ஐயோ எல்லாம் ஸ்பீடெலாம் போகக்கூடாதுப்பா. தலையிலே அடி வாங்க பார்த்துக்க. அப்புறம் போடு. ஐயோ வேறு போயின்னே இருக்காங்க. அவனை வேறு பிடிக்க வேற முடியல. சரி நம்ம சீக்கிரம் போய் அவனை மர்டர் பண்ணிடலாம். இங்கே தான் இருக்கியா? சவுடா புணுக்குடி செத்துப்போ. இது ஒன்றுமே ட்ராப் பண்ணதா வேஸ்ட்டு. சரி நம்ம பன்னிக்குட்டி நான் அவ்வளோ இருக்குது, அதை கொண்டுருவோமா? ஒரு பன்னிக்குட்டி வெளில வந்துச்சு பாருங்க. இங்கே பாருங்க, இதை எடுத்து உள்ளே தள்ளுவோமா? உள்ளே போ பண்ணி. ஐயோ வேறு வெளில விட்டோமே. வில்லேஜர் வேறு பாருங்க பார்த்துட்டு சொல்ல போகிறான். வில்லேஜரை இல்லைடா சொல்லுவியாடா? மாட்டானா? சரி போ. நான்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் என் வீட்டில் இருந்தால் லூட் எடுத்தா சொல்லதான். அப்போ தான்டா லூட்டு எடுப்பேன். இதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்க அயன் இது இருக்குது, ப்ரெட்டு 4 இருக்குது. எல்லாத்தையும் பொறிக்கிறான். பொறுக்கி சார்னுவான். அவன் பார்க்குற பாருவா பாருங்களேன். வாயை முட்டு சும்மா இருக்கிற. ஏன்னா அவன் மூக்குக்குள்ளேயே விட்டு இறங்க வேண்டாம். நைட்டு வேறு ஆக போகுது. இங்கே லூட் இருக்கா? லூட் இருக்குது, இது நம்ம எடுத்துக்கலாம். சீக்கிரம் எடுறா அந்த லூட்டை. எல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் நம்ம போவோம். நான் பார்க்குறேன் வாயில் குத்துவேன் முடிவு. உள்ட்டேன். சரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தூங்க முடியாதா? இந்த செட்டில்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு டோர் போட்டுக்கலாம் நினைக்கிறேன். டோர் எங்கே? டோர் இருக்குமா இது கேமில்? இருக்குது. ஆனால் இன்னும் இதுக்கு 3 ஓட்டு வேணுமே. ஓகே சரி, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பை பண்ணிக்கலாம். அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு. 1 எடுத்தால் 3 வருமா? நைஸ், எடுத்துக்கலாம். சரி நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை நம்ம இங்கே போட்டோம். டப் அழகாக இருக்குது. எக்ஸ்ட்ராவும் ஒன்று இருக்குது. இதை தூக்கி அங்கே வைக்கலாம். சும்மா இங்கே வைக்க முடியும்? வைக்கலாம் இல்லை. எப்படா அங்கே வச்சேன் கூட எங்கே இருந்துச்சா? சரி நான் இன்னைக்கு நைட்டு வேறு ஆயிடுச்சு. அவன் போய் தூங்கிடுவோம். நாங்கள் முறைச்சு தூக்கணும்டா. உங்கள்கிட்டயே வா, சீக்கிரம் போய் அப்படியே தூங்கிடலாம். இல்லை ஜாம்பி வந்து தலையிலே அடிப்பான். சரி நம்ம தூங்கிடலாம். ப்ளீஸ் 1 பாயிண்ட் செட் ஆகிடுச்சு கைஸ். குட் மார்னிங் கைஸ். இது பார்த்தீங்களா காலையிலே சூரியனை பல்ல காமிச்சுட்டு வரான். பார்த்தீங்களா எவ்வளோ பிசு இருக்குதுன்ட்டு. அங்கே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. சரி அதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் ப்ளீஸ். சீக்கிரம் உடை. கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பீடாக உடையலாம். சரிப்பா, இதை வச்சு தான் நம்ம ப்ரெட்டு பண்ண முடியும். ப்ரெட்டை வச்சு தான் நம்மளால் சாப்பிட முடியும். சோறு முக்கியம் பிள்ளையே. ஏன் ஒரு பண்ணி இருக்குது, இது வேட்டே ஆகுமா? ஆனால் தொலைஞ்சுப்போம் வேணா. அப்படியே இதில் அஞ்சு போவோம். இதாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடைக்குதாட்டு. இவன் ஸ்பைடர் நீங்கள் சாவடிக்க போகிறேன். ஐயோ அச்சு ஓடுதுங்க. ஓடுற ஐயோ தோத்துறாங்க கைஸ். போ சாவு, செத்துப்போ. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. நல்ல வேலை கொஞ்சம்னா என் உயிரே எடுத்துருப்பான் அவன். ஸ்டிங்கு கொடுத்துருக்கான். அது கூட இன்னொன்று இருக்குது. இது ஸ்பைடர் ஐயா, அதோட கண்ணு. இதை எடுத்து
என்ன பண்ணணும்? போவோம். சாப்பிட்றான். எப்படா சாப்பிட்ற? சரி சாப்பிட்டு தான் பார்ப்போமே. ஐயோ பாய்ச்சலு. பால் டாயில் கொடுத்துட்டாங்க கைஸ். பால் டாயிலு. ஐயோ வர்ற ஹார்ட்டு தாங்க இருக்குது. இப்படி பாய்ச்சிட்ருக்கோம். ஐ திங்க் பாய்சன் அட்டாக் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது. அடிக்காது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. திருப்பி இது கிடைக்குது கைஸ். இங்கே பாருங்களேன். ஐயோ இது நம்ம சாப்பிடவே கூடாது. தூக்கின்னு போயிட்டு நம்ம செஸ்ட்டுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். இதா உள்ளே போ. செஸ்ட்டுக்குள்ளே போட்டுருவோம். இதுக்காச்சும் யூஸ் ஆகும். இதெல்லாம் எடுத்து சாம்பிளிங்லாம் எதுக்கு தான் இருக்குன்னே தெரில. எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இது இங்கே இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும், எல்லாம் இங்கே இருக்கட்டும். ஓகே லெட்ஸ் கோ. இப்போ நம்ம போகலாம். கதவை க்ளோஸ் பண்ணுறோம். இல்லைன்னா ஏதாச்சும் வில்லேஜர் உள்ளே போந்துடுவோம். நம்மளுக்கு ஆட்டு தாங்க இருக்குது. அதனால் நம்ம ஒரு வேலை பண்ண போகிறோம். என்னதுன்னா சாவ போகிறேன். என்ன சொன்னேன்? சாவ போகிறேன்னு சொன்னேன் கைஸ். ஆமாம் நான் சாவ போகிறேன். இங்கே பாருங்க செத்துட்டேன்னா. இப்போ பாருங்கள் பெட்டிக்குள்ளே போகணும். பாய் இங்கே வந்துட்டேன். இது மாதிரி தான் இருக்குது. சரி இப்போ நம்ம வெளில போய் லூட் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். லூட் அடிக்கலாம். எடு பொறுக்கி சார் பொறுக்கி. இது வந்து லூட் அடிக்கும். எடு மொதத்தையும் எடுத்தாச்சு. சரி இப்போ நம்ம ஜங்கிள் வழியாக போகலாமா? சரி வாங்க நம்ம போகலாம். இங்கேருந்து குதிக்கலாமா? போகணும். என்ன அடிக்கிறீங்க? 3 ஹார்ட்டு தான் இருக்குது. அங்கேருந்து குதிச்சோம். தண்ணிக்குள்ளே லேண்ட் ஆகும்னு பார்த்தா இங்கே லேண்ட் ஆகிட்டோம். சரி இந்த கிளையெல்லாம் பிடிச்சி ஏறும். அப்புறம் இங்கேருந்து எப்படி போகிறது? இங்கேருந்து கிராப் பண்ணி போயிடலாம். ஓடு. லெட்ஸ் கோ. அப்படியே இங்கே மேலே ஏறி போயிடலாம். நைஸு. எப்படியோ நம்ம இங்கே வந்துட்டாச்சு. இப்போ இங்கே வெயின்லலாம் அடிச்சுன்னு போவோம். இது என்னது? ஏதோ அது வாட்டர் மெலான் கைஸ். வாட்டர் மெலான், தண்ணி மெலான். வேறு தண்ணி பழம்னு சொல்லுவாங்க. தண்ணி பழம். மஸ்க் மெலானில் இருக்குமா தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதாக இருக்குது மெலான். வாட்டர் மெலான்னு கொடுங்கடா. வாட்டர் மெலான் ஸ்டார். அப்படியே சாப்பிட்றான். பாருங்க வாட்டர் மெலான் ஸ்டார். சரி இதெல்லாம் நம்ம இந்த உட்டன் பிக்காக்ஸ் வச்சு உடைக்கலாம். சாரி. சரி இதை அப்படியே உடைப்போம். உடைக்கவே முடியாங்க சீக்கிரமாக. இப்போ சரி வாங்க அப்படியே போவோம். இதெல்லாம் உடச்சி விட்டு போயிருங்க. இங்கேருந்து குதிப்போம். எஸ் பாருங்க நான் தரைய தொல்லான்னு பார்த்தேன். இதுக்குள்ளே பபுள்ஸ் போச்சு. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் பபுள்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். லைன் மணி இருக்கும். அது குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு அடி விழும். சரி நம்ம அப்படியே போகலாம். ஏறி வலிமை கொண்டு ஏறி வச்சுக்கோ. இது பாருங்களேன். இது மாதிரி வழியாக கொடுத்து வச்சுருவானுங்க. அது எப்படா நாங்கள் ஏறுறது? ஒரு ரோடை கட்டணும் கைஸ். நம்ம இந்த வில்லேஜில் தான் இருக்க போகிறோம். இதுதான் நம்ம வீடு. வில்லேஜ். சரி இங்கே ஏதாச்சும் கேவ் இருக்குமான்னு பார்க்கலான்னு போனால் வேணாம். தலையிலே வந்து அடி பண்ணுங்க. பாருங்க ஏதோ ஒரு குச்சி மாதிரி இருக்கா. இதுக்கிட்ட போவோம். இங்கே நிறைய மெலாஞ்சனா இருக்குது. ஆனால் அது நம்மளுக்கு வேணாம். அதிகமாகவே இருக்குது. 31 இருக்குது. வச்சுக்கோ. ஏதோ என்னால் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. வாங்க போகலாம். இது என்ன? அது உடைக்குமா? என்ன படன்னு கொட்டுது. சரி என்னதுன்னு எடுத்து பார்ப்போம். பேம்பு. எவனாச்சும் வாங்கடா. இப்போ அடிக்கிறேன்டா.
இது பேம்பு வச்சு கம்பு சுற்றுவாங்கள்ல அது. அங்கே பாருங்க வியூவை வேறு லெவலில் இருக்குது. அப்படியே போயிடலாம். ஓ சைடில் ஃபால்ட்டை வச்சு நீ என்ன பார்த்து முறைக்கிறேன் சொல்ல. சரி நம்ம இங்கே வில்லேஜுக்கு போகலாம் கைஸ். இங்கே பாருங்க ஒரு பெரிய கேவ் இருக்குது. உள்ள போகலாமா? வேணாம், நம்ம செருப்படி வாங்க வேணாம். நம்ம அப்படியே போயிடலாம். அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணி போகலாம். சீக்கிரமாக போ. அண்ட் கைஸ் நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். கோகு டிபி இசட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்துட்டு நம்மளை ஓவராக கிண்டல் பண்ணுறாங்க கைஸ். அவரோட சேனலுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ் ப்ளீஸ். அவர் என்ன போட்டிருந்தாருன்னு அவரோட இதில் போய் பாருங்கள் என்ன போட்டு வச்சுருக்காருன்ட்டு. ஏடிஜின்னு என் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார். அவரையும் என்னையும் தப்பாக மீன் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்களா இல்லை அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பீங்களான்ட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ். அவர் ரொம்ப தேவையில்லாமல் இதெல்லாம் போட்டார். ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பக்கத்தில் இந்த பெல் ஐக்கான் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் டப்புன்னு உங்களுக்கு வரும். சரி, இப்போ நம்ம இந்த வீடுன்னு ஒரு வீடு வச்சுருந்தோம். நம்ம கட்டலாமா? 8 இருக்குது. 8 கம்பிள் ஸ்டோன் எல்லாம் அழகா அப்படியே இதுதான் ஒரு இது டோரு. அப்படியே அழகாக எடுத்து வைக்கலாம். அழகாக அப்படியே போடும். அப்புறம் அவருக்கு நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன போட்டிருக்கேன்னா, நான் ஒரு வீடியோ போட்டேன். அது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் கைஸ். அவர் ரொம்ப இதுவாக போட்டிருந்தாரு. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்புறம் அந்த வீடியோவும் போட்டேன். சரி, இப்போ நம்ம இந்த கேம் இங்கே பார்க்கலாம். அவரை பற்றிலாம் பேச வேணாம். நம்ம இந்த கேமையும் ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். அப்படியே போய் லூட்டெல்லாம் பொறுக்கு சீக்கிரம் ஏறா எடுக்கவே மாட்டேறாங்க கைஸ். மொத்தத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு போக வேண்டிதான். சரி, நம்ம அப்படியே போவோம். அப்படியே போ. இங்கே ஒரு பேரட் இருக்குங்க கைஸ். நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கலாமா? இருங்க, அந்த சீடெல்லாம் இருந்துச்சுல அதை நம்ம கொண்டு வரலாம். நம்ம வீடு அந்த சின்ன செட்டில்மெண்ட்டுக்கு போய் நம்ம இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். போட சீக்கிரம் போட. செட்டில்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே இருக்கிற மொத்த இதையும் எடுத்துக்கலாம். பீட்ரூட் சீடு இருக்குது, அதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இது சீடு இருக்குது. 2 நம்மக்கிட்ட மொத்தமாக 3 சீடு கிட்டே இருக்குது. அப்போ அவன்கிட்ட கொடுப்போம். அவன் நம்மளுக்கு ஃப்ரெண்டாக ஒரு அனுப்பி பார்க்கலாம். எங்கே அதை ஆளை காணோம்? கிளி எங்கே போனேன்? ஐயோ பாருங்க அங்கே பறகுது. இரு நானும் வரேன். இங்கேருந்து ஜம்ப் பண்ண முடியாது. சீடு குத்தா கிட்ட வருமா? ஐயோ, பைத்தியக்கார கிளியாக இருக்கும் போல. அது போய் தண்ணிக்குள்ளே அதே விழுந்துக்கிச்சு. வாங்க அதை சேவ் பண்ணி விடலாம். அம்மா எனக்கு அடி விடுது. அப்பா பரவாயில்ல, அந்த கிளியை நம்ம சேவ் பண்ணலாம். இங்கே அப்படியே லாகை போட்டு போகலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ லாகை அழுத்துறா வண்டியை சீரம். பொட்டேட்டோ ரைஸ். அந்த இது எங்கே போச்சு? ஐயோ, அந்த சைடு போச்சு கைஸ். வாங்க நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்சு போய் அந்த சைடு போகலாம். நீ அந்த சைடு போறியா? வாக்கிலேயே அங்கே அந்த கிளி ஆளையை காணும். ஆஹா, கிளி அந்த சைடு போயிடுச்சுங்க. சரி விடுங்க, யாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க.
இங்கே பாருங்க, ஒரு இது இருக்குது, வாட்டர் மெலான். அது நம்ம எடுத்துக்கலாம். எந்த போக முடியுமா? போக முடியல. போட்டு ஜம்ப் போட்டு சீக்கிரம் 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 சீக்கிரமாக அப்படியே பறந்து பறந்து போவோம். நம்ம வில்லேஜ் அங்கே தெரியுது பாருங்கள். வில்லேஜோட தலை மட்டும் அப்படியே தெரியுது. நம்ம இந்த வில்லேஜ் கிட்ட போயிட்டு, ஆமாம் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே போனானுங்கன்னே தெரில. பாருங்க, அயன் குழம்பு யாரையோ பார்த்துனுங்கிறான், ஓடுறாங்க. ஆனால் அடிக்க போகிறான். ஏன் பண்ணியாட அடிக்க போகிறேன்? ஏன் போனான் அயன் குழம்பு? ஆளை காணும். மான்ஸ்டர்ஸ்னு மான்ஸ்டர் ஒன்று இருக்கும், அதெல்லாம் ஆளே காணும். சரி வாங்க நம்ம அதை போய் வேட்டையாடலாம். இது பாருங்க, சொல்லி வாயமுள்ள ஒரு மான்ஸ்டரு கழுத்தா மாட்டிலே ஒன்று வச்சேன், அது இறந்துருச்சு. இங்கே பாருங்க, ஸ்கெலிட்டன் தலைவனையை அழைச்சி போட்டாங்க, வச்சு சொருவிட்டான். அவனோட லூட்டெல்லாம் எடுத்துப்போம். இன்னொரு ஸ்கெலிட்டன் பாருங்க, அவன் அங்கே சண்டை போடட்டும். நம்ம இந்த இவனை போய் பார்க்கலாம். யார் இவன்? இவன் தாங்க வெடிகுண்டு பிரியேசன். இவன் பூனையை பார்த்தா பயந்து ஓடுவான். ஆனால் இந்த ட்ரிக்கு இல்லாமல் நான் ஒரு புது ட்ரிக் பண்ண போகிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு லாக் எடுத்துக்கோங்க. ஒரு லாக் எடுத்துக்கிட்டு இவன் வேறு நடுவில் வந்துங்க போட்டாங்க. போட்டா போட்டா போடா, எங்கேனாச்சும் போடா. என்னங்க இவன் அடிக்கடிக்கு வந்துங்கன்னே இருக்கான். சரி, அப்படியே அந்த க்ரீப்பர் வரட்டும். நம்ம ஏதாச்சும் ஒரு இது எடுத்து அதுக்கு நடுவில் வச்சுட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு அடியப்படாது. அது பண்ணி பாருங்க, அடி வாங்கிடுச்சு. நம்மளுக்கு வெடிச்ச வலையில் அவன் மாட்டிக்கினான். சரி வாங்க நம்ம அப்படியே அந்த சைடு போவோம். நம்ம அயன் குழம்புக்கிட்டே இருப்போம், அதுதான் நம்மளுக்கு சேஃபு. இல்லைனா எங்கேருந்து தலையிலே அடிப்பானுங்க வந்து. இங்கே பார்த்தீங்களா? என்னடா எப்படா பிடிச்சி வச்சிங்க நீங்கள்? அந்த சைடு போகிறதுக்குள்ளே பிடிச்சிட்டு வச்சிட்டாங்க. நம்ம அப்படியே அங்கே ஒருத்தவன் தெரியணும், வெடிகுண்டு முகியே சாப்பிடும். பிடிச்சிட்டோம். க்ரீப்பர் வெடிச்சிட்டாங்க. அவன் பேர் க்ரீப்பர். யாரா இவன்? என் வீட்டுக்குள்ளே நீ ஏன்டா வைக்கிற? இருடா, நான் லூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று வைக்கிறேன்டா. சரி, நம்ம செத்தத்தில் தான் அந்த லூட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, நம்ம சீக்கிரம் போய் எடுத்துக்கலாம். இல்லை மற்ற ஜாம்பிஸ்லாம் வந்துட்டு அந்த லூட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அது ட்ராப் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ட்ராப்பே பண்ணாது. இதை லூட்டெல்லாம் எடுத்துப்போம். லூட்டடி சீக்கிரம் லூட்டடி. நல்லா லூட் அடிச்சிட்டான். இங்கே ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வச்சுவாங்க. சரி வாங்க நம்ம போகலாம். நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வில்லேஜ் இருந்தானே கொலகுல மூக்க, மூக்கை பிடிச்சி ஒரு நாள் இழுத்து விட்டுருணும். இப்போ பாருங்களேன், போவேன் வெளில வந்துட்டானா? ஆமாம், வெளில வந்துட்டான். நான் தைரியம் தான் என் வீட்டுக்கிட்ட வருவேன். போட்டா நாம் போய் இன்னொரு ஆள் வந்துட போகிறோம். நம்ம கதவை சாப்பிட்டோம். யாரா மான்ஸ்டர் எவனும் இருக்குங்க பக்கத்தில்? நீ தானே அது? போடா வில்லேஜில் ஒன்று வச்சிட போகிறேன்டா. நான் உள்ள போடா போய்க்கு போய் வீட்டுக்குள்ளே போய் தூங்க. லட்சம் நம்ம தூங்கியாச்சு. ஐயோ, இன்னும் செத்து கிடக்குது. கதவை திறக்கிறோன்னு அவனை போட்டு சாவிச்சிட்டோங்க. மான்ஸ்டர் பக்கத்தில் இருக்கா? அப்படின்னா நாம் போட்டு தரல, மான்ஸ்டர் தான் போட்டு தரலுது. ஐயோ, என்னடா இப்போ பகல்லே உனக்கு தூக்கம்? மான்ஸ்டர் வந்துட்டாங்க, தலையிலே அடி. ஏன் பேட்டில் வந்துட்டு நீ வந்து தூங்கியா? இன்னும் விடியவே இல்லை. சரி, போடா போடா, வெளில போடா. அவன் போக மாட்டேறான். சரி, நாமளே வெளில போவோம். கதை அப்படியே சாத்திப்போம். அப்படியே சல்லுன்னு அப்படியே வெளில வந்து அங்கே பாருங்களேன், இந்த சன்னு கூட செமையாக இருக்குது. இங்கே வந்துட்டு நிற்போம். இங்கே வந்துட்டு எல்லாமே
அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எண்ட் ஆயிடுச்சு. நான் பெல் அடிக்கிற மாதிரி நீங்களும் இந்த பெல் ஐக்கான ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அதனால தான் இது மாதிரி மிஸ் பண்ணாமல் வீடியோலாம் வரும். ஸோ தேங்க்யூ கைஸ். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். இன்னும் முடியல கைஸ், இருங்க நம்ம அப்படியே அந்த சைடு போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம வில்லேஜை சுற்றி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். சரி, இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். டாட்டா, பாய் பாய், சி.